ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். நம்மக்கிட்ட என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். மொபைலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிசியை எப்போவுமே மிஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து இதை வந்து ஸ்டாக் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்களும் விடாப்பிடியாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நமக்கு சந்தோஷம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வந்து 256 GB. ஸோ இது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாப்ல, கோச்சிக்காதீங்க சரியா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி ப்ளூடூத் ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் செம்ம ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இது நிறையா விற்றுருக்கு, அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா ஒரு சோனி பிராண்டை எப்படா 800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்பிட்டாங்க. என்னடா அதுவும் நல்லாவும் இருக்குது. சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 ஹவர் 7 ஹவர் நிற்கிதுங்க, கூடவே நிற்கிதுன்னு சொல்லலாம். ஏன்னா நானே இதில் தான் போட்டுருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம பேசவும் முடியும், ப்ளூடூத்து மைக்கெலாம் இருக்குது இதில். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை காதில் மாட்டிகிட்டு நமக்கு ஒரு 100-150 பேர்கிட்ட கூட அதாவது கண்டினியூவாக பேசுகிறேன். இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் எடுத்து பேசவே அந்த ஃபோன் வந்து ஒரு மாதிரி ஹீட் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வு பயங்கரமாக இருக்குது. அது மாதிரி நேரத்தில் இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து காதில் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் கொஞ்சம் இருடா டேய் நான் பேசுகிறேன், வீடியோ வராதுடா அப்புறம் இடையில பேசிட்டு இருந்தீங்கன்னா. சாம்சங் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது பஸ். இது எவ்வளோ நேரம் பேசினாலும் அந்த காது வலி தெரிய மாட்டேது. ஸோ அது மாதிரி செம்மையாக இருக்குது. மைக் இருக்குது, நம்மளால் பேசவும் முடியும். ஸோ சோனி பிராண்டு. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 800 ரூபான்றது கம்மி ரேட்டு, பார்சலுக்கு ஒரு 50 ரூபா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இதில். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் F62. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கப்பா அது பாக்ஸு இங்கே இருக்கு. இது யாருதுடா டே, இது யாருது தம்பி, இது யாருது, எவ்வளோ விலை போட்டோம் ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம்ல, 8500 ரூபா கரெக்ட். ஒரு இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டோம். மேலே வந்து அழுக்கு, வேற ஒன்றும் இல்லை. யார்ட்ட ஓப்பன் பிளேஸு, பக்கத்து கடை வேற, பக்கத்தில் வேற ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க கடையை. ஸோ அது ஒரு 3 கடையை ஒன்றா பிடிச்சி ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பலகை அரிக்கிறதுக்கு இந்த குப்பை டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கடைக்குள்ளே வந்துடுச்சு. சரி, அதனால உள்ள அழுக்கு தானே தவிர மொபைலில் வந்து ஒன்றுமே இல்லை. லேசாக தொடச்சா சல்லுன்னு பக்காவாயிரும். சாம்சங் கேலக்ஸி F62 8500 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக என்ன சொல்லலாம்னா அந்த பேட்ரியோட லைஃப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆனாலும் சார்ஜ் இறங்காது, அப்படியே வச்சுக்கலாம். 6000 பேட்ரி, 6000 mAh பேட்ரி உள்ள ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபோனு. 4G தானா சரியா. அதே மாதிரி வந்து ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமு 128. ஸோ இதெல்லாம் வந்து ஃபோன் தயார் பண்ணவங்க கூட சொல்ல மாட்டான், நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து பஸ் பாட்டு கேட்காதீங்க பஸ், அப்படி போங்க பஸ், வெட்டி பஸ், நீங்கள் அப்படி கிளம்புங்க. ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் வாங்கிட்டாருங்க 14+. சரியா, அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் வரல. ஸோ நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இன்றைக்கே வரேன்னாங்க, எதனால் வரலன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஐஃபோன் 14+. ஸோ எவ்வளோக்கு முடிச்சிருக்கோம்னா அது ஐயோ மறந்துட்டேனே. ஐஃபோன் 14+ வந்து எவ்வளோக்கு முடிச்சிருக்கோம்னா 43,000 ரூபா, 128, 93% பேட்டரி இருக்குது. இது ஒருத்தர் பார்சல் போக வேண்டியது, அவர் கர்நாடகான்றனால எஸ்டி கொரியர் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டானுங்க. நாளைக்கு திரும்ப போட்டு விட்டுருவோம். அந்த அனுப்பிடும். ஓகே, வெளியே சுவிட்ச் பாருங்க. எதுப்பா இந்த சுவிட்சே எதுன்னே தெரியலையா? வெளி லைட் எதுப்பா, வெளி லைட் எது இல்ல டே, காவல்துறை சொன்னா மதிக்கணும். எந்த லைட்டு? அப்படியா, கடைசி சுவிட்சா? ஏசி எது அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே. காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா, மணி எத்தனாவது, வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப லைட்டை போட்டோம். அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து
S20 FE 4G மொபைலு 12,500 இது. 12,500 சார்ஜரோடு இருக்குது. 8/128. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் G51 மோட்டோவில் G51 சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான். 8,000 இது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வந்து கொஞ்சம் கம்மி, 464 தான். 464 தானே இது, கொஞ்சம் பாருங்கள். ஆனால் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல். ஓ சாரி, 4/128. இங்கே பாருங்கள், மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கோல்டு கலரு, பெரிய மொபைலாக இருக்கும். டிஸ்பிளே குவாலிட்டி, இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8,000. சார்ஜர்லாம் இருக்குது. 4/128, 464 இல்லை, 4/128. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேமரா Insta360 சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கேமரா. கிட்டத்தட்ட ஆன்லைனில் 40,000 இருக்குது. இது எவ்வளோப்பா போட்டோம் இது தம்பி? இந்த கேமரா எவ்வளோ சொன்னோம்? இந்த கேமரா எவ்வளோட அசல் நமக்கு? ரேட் வரலையா? சரி ஓகே, ரேட் வரலன்னு சொல்கிறாப்ல. இதில் எல்லா அசசரிஸ் இருக்குல்ல, எதையும் 1-2 காணாக்கிறாரா? இதில் 2 கேமரா இருக்குமே. இன்னொரு கேமரா எங்க? ரைட் ஓகே. வைங்க பாஸ், அதெல்லாம் ஊரா விட்டு ஜாமா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கில் வந்து S22 அல்ட்ரா புத்தம் புது மொபைலு. இன்றைக்கி அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கே தெரில, ஏன்னா நிறைய பேர்கிட்ட அட்வான்ஸ்னு வருது. என்ன நமக்கு இந்த அட்வான்ஸே தவிர்க்கிறது என்ன பண்ணுறது? ஏன்னா அட்வான்ஸுன்னு ஒன்று கொடுக்குறாங்கன்னா அவங்க இஷ்டமாயிருது. அவங்க திடீர்னு வரேன்றாங்க, வரமாட்டேன்றாங்க, வந்துகிட்டே இருக்குன்றாங்க. ஸோ அதனால எங்களுக்கு அது லாக் ஆயிடுது. அதுக்கு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அட்வான்ஸை நாங்கள் நம்புறதே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 5G மொபைல், 256GB. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 512GB. இது 12 கிடையாது, 12GB ரேமே, 512GB ஸ்டோரேஜ். ஸோ 512 புதுசு இது. ஆக்சுவலாக இந்த மொபைலை வந்து உண்மையிலே சொல்லணும்னா, நான் பொய் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவு சொல்லுவேன், உண்மையை தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து நாங்கள் தான் சீல்டு ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சரியா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா புது மொபைலு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டின்னு நம்ம இதில் பார்த்தோம்னா இந்த இயர் கணக்கு படி பார்த்தா இன்னும் 4 மாதம் வாரண்டி இருக்குன்னு காட்டுது. அதாவது என்ன மேனுஃபேக்சர் டேட்டு ஒன்று இருக்குல்ல, 2000 இருங்க இதை பார்ப்போம். எதுங்க இதுதானேங்க இப்போ கேட்டீங்க? 2023 ஆகஸ்ட் மாதம். ஸோ இது மேனுஃபேக்சர் டேட்டு. இதிலேருந்து ஒரு 4 மாதத்தை தள்ளி விட்ருங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம் தான், 5 மாதம் பீஸ் தான் இது. அப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வாரண்டி எவ்வளோ இருக்குது? 8 மாதம் 6 மாதம் கிட்ட இருக்குது. நம்ம வந்து அதை வந்து சுகராக என்னால் சொல்ல முடியாது. அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஷோரூமில் அவங்ககிட்ட பேசி எடுத்தது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 55,000, அதாவது 55,000. இது வந்து இன்னைக்கு ஒருத்தர் காசு போட்டிருக்காரு. இதுதானே இப்போ காசு போட்டது? இல்லை, இது வந்து 52,000 போட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து 52,000 எவ்வளவோ போட்டோம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் எதுக்கும் இன்னொரு அந்த ஸ்ட்ரெயிட் வீடியோ போட்டிருப்போம், இதில் தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, அதில் பார்த்துக்கங்க இது வந்து எவ்வளோ போட்டோன்னு தெரியல. ஆனாலும் இதுக்கு காசு வாங்கியாச்சு. ஸோ அதனால வந்து நம்ம நாளைக்கு அது வெரிஃபிகேஷன் பார்த்துக்குவோம். ஏன்னா நைட் ஆயிடுச்சுல, நிறைய காலையிலேருந்து நம்மளும் உழைச்சிட்டே இருக்கோம். அதனால சில ட்ரெண்ட்ஸ் வார்த்தைகள்லாம் சில நேரம் மிஸ்டேக் ஆகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து இதுவும் S22 அல்ட்ரா தான். S22 அல்ட்ரா. ஸோ இதில் என்ன மிஸ்டேக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ப்ராப்ளமா, போர்டு ப்ராப்ளமா, இல்லை டிஸ்பிளே ப்ராப்ளமா, இது 3ல் வந்து. ஆனால் டிஸ்பிளேல வந்து கண்டிப்பாக பிளாக் டாட் வேறு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிளாக் டாட் இருக்குது. அதே மாதிரி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன் ஆகுதா, அப்படி இப்போ ஆன் ஆயிடுச்சா, இப்போ பாருங்களேன், திடீர்னு ஆஃப் ஆகும். பேட்ரி ஹெல்த் 81 இருக்குது. பேட்ரி அப்போ சூப்பராக இருக்குது. பேட்ரி 81 இருக்குது. ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கான், நல்லா தான் இருக்கும். திடீர்னு ஆஃப் ஆயிரும். எப்போ ஆஃப் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து தூக்குனாலோ எடுத்தாலோ ஆஃப் ஆகுது அது. ஸோ
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சர்வீஸ் பண்ணிக்கணும். இது ஒன்லி மொபைல் தான் இது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பிளாக் டாட் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பிளாக் டாட் இருக்குது, பேட்ரி ஃபால்ட்டாக இருக்குது. பேட்ரி ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆஃப் ஆகுது. அதனால இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை வெறும் 16,000. அதாவது S22 வரலாறுலேயே வந்து இவ்வளோ கம்மியாக தர மாட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது. 16,000 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோன்னா அது வந்து நீங்கள் பார்த்து தான் புரிஞ்சு தான் வாங்கணும். அப்புறம் வாங்கிட்டு எங்ககிட்ட வந்து ஐயோ நான் வாங்கிட்டேன் எனக்கு கொடுங்க திரும்ப கொடுங்கன்னா நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு வாங்கினா தான் உங்களுக்கு லாபம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S22 அல்ட்ரா 12GB ரேமு 256GB. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஃபுல்லாகவே கேமரா கிட்ட பிளாக் டாட் இருக்குது. இருங்க கொஞ்சம் நேரம் அந்த மறுபடியும் ஆன் ஆகுதா பார்ப்போம். ஸோ ஆன் ஆகுது, திரும்பி ஆஃப் ஆயிடுச்சு. பேட்டரி ஹெல்த்து 81 இருக்கு சரியா, பேட்டரி ஹெல்த்து 81 இருக்கு. ஆனால் இதில் இது சுற்றி பிளாக் டாட் இருக்கு சரிங்களா. ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது. திடீர்னு ஒரு ஒயிட் பிளாக் டாட் மாதிரி ஒயிட்டாக ஒரு கோடு வந்துச்சு பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு கிடையாது. அது என்ன ஃபால்ட்டுனா இந்த போர்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி போர்டில் வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா, 16,000. வாங்கிட்டீங்கன்னா ரிட்டர்ன் கிடையாது. நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கு நீங்கள் டேலண்டான பிரச்சனை மெக்கானிக்காக இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா இதே மாதிரி ஒரு ஃபோன் உங்ககிட்ட இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம், அந்த குறையை இதை வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம் சரியா. இது வந்து நீங்கள் யோசிச்சு புரிஞ்சு 16,000 ரூபா உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா வாங்கிக்கோங்க சரியா. நாங்கள் இதை இன்னொரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து இதை சரி பண்ணலான்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது எங்களுக்கு வேலை இல்லாத வேலைன்றது தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் 500 ரூபா கிடைக்குதா அடுத்த வியாபாரத்துக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் மைண்ட் செட் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் செட்டே எங்களுக்கு அதுதான். ஸோ அதனால 16,000 ரூபாய்க்கு தரோம், 16,000 சரியா. அதனால யோசிச்சு பார்த்து புரிஞ்சு வாங்கிக்கோங்க. அடுத்தது இந்த ஓப்போ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஒர்க் ஆகல. இது வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு தரோம். மற்றதெல்லாம் எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த ஹோம் பட்டன் மட்டும் ஒர்க் ஆகல. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா. 3GB ரேமோ 32GB என்னமோ இருக்குது, எனக்கு சரியாக தெரில. ஏன்னா இது உள்ளே போயிட்டு பார்க்கணும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க பாஸ். இது ஆனால் மற்றதெல்லாம் ஒர்க் ஆகுது. தம்பி இது எப்படா ஒர்க் பண்ண வைக்கிறோம்? இந்த பட்டன் யூஸ் பண்ணாமல் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது? அதுக்கு ஏதாவது பபுள்ஸ் இருக்கா? பபுள்ஸு ஓ இந்த பக்கம்லாம் வேலை செய்யுமா? நான் ஐஃபோன் நினச்சிட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,000 ரூபா தான். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. இதோட ஜிபி ரேம் வந்து இதுக்குள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சிடும். F3 4GB ரேமு 64GB 2,000 rupees. அடுத்தது சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா S9 சொல்லிட்டு ஒரு பெரிய மொபைலு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இந்த மாதிரி ஃபோன் தான் வச்சுருக்காங்க. 7,500 ரூபா, 7,500. 4GB ரேமு 64GB எட்ஜ் ஸ்க்ரீனு சரியா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா Note 11 5G மொபைலு. ஜிபி வந்து 6128. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் பக்கா ஒரிஜினலு, எந்த இஷ்யூமே கிடையாது. தெளிவாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் 11,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா iQOO 9SE 18,500 ரூபா, 12GB ரேம் 256GB. இது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒருத்தர் வாங்கிட்டார், இது காசு போட்டுக்காரு. ஸோ நாளைக்கு தான் வருவார். சாம்சங்கில் S10 ப்ளஸ் S21 ப்ளஸ் இது S20 ப்ளஸ் சாரி சாம்சங் கேலக்ஸி S20 ப்ளஸ்ஸு ஒருத்தர் காசு போட்டுட்டார். அதனால் அவருக்கு மரியாதை கொடுத்து இந்த ஃபோனை இங்கேயே வச்சுருவோம். அவர் புதன்கிழமை வரேன்னு சொன்னார், அது வரையும் இங்கே தான் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா நத்திங் 1 இது பாக்ஸ் இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, ஒரு புது மொபைல் மாதிரி இருக்குது. ஸோ பக்கத்து கடை நான் சொன்னது தான் அவங்க அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. கடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட்டு உள்ளே பூந்துருச்சு. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் நாளைக்கு காலையில் தொடச்சி க்ளீன் பண்ணிடுவோம்.
ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,500 அப்புறம் ரெட்மி நோட்டு 12ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனு 9,500 ரெட்மி நோட் 12 5G அது. ஆமாம், இதுவும் 5G தான். 9,500 இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட ஒருத்தர் காசு போட்டாப்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் நோட்டு சாம்சங் S23 அல்ட்ரா. S23 அல்ட்ரானா இதுக்கப்புறம் ஒரே ஒரு மாடல் தான் இருக்குது, S24. இது வந்து S23 அல்ட்ரா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் ஒரு காசு வாங்கிட்டேன். இது வந்து 512GB இது. ஸோ 512GB இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. நாளைக்கு காலையில் வராங்க. விலை வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன், 55,000 கொடுக்குறேன். இது வந்து 23,000 என்னமோ சொல்லியிருந்தேன். அதே தான், 23,000 இல்லை, 53,000 52,000 என்னமோ சொல்லியிருந்தேன். அதுக்கும் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், இதுக்கும் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் நம்ம இன்றைக்கி ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒன்றும் அட்வான்ஸ் வாங்கலை. இது வந்து இப்போ தான் நம்ம உங்ககிட்டே சொல்கிறோம் 16,000. இது S22 அல்ட்ரா, இதுவும் S22 அல்ட்ரா, இதுதான் S23 அல்ட்ரா. ஸோ பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 11R 21,500, 21,500, 8/128. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் 10 லைட், எம்ஐ 10 லைட்டு, எம்ஐ 11 லைட்டா, எம்ஐ 11 லைட்டு, சாரி, எம்ஐ 11 லைட்டு, 6GB ரேமு, 128, 2 பீஸ் இருக்குது, 10,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 7, 8/128, 16,000. மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மொபைல் ரெட்மியில் வந்து நோட் 9 ப்ரோன்னு சொல்லிட்டு 6GB ரேமு, 128, 6,000. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் இது ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸ். இது 14 ப்ரோ மேக்ஸ் தானே, இது இல்லை 13 ப்ரோ மேக்ஸா? 14 ப்ரோ மேக்ஸ் தான். ஆமாம், 14 ப்ரோ மேக்ஸு, 256GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 88 இருக்குங்க. இதோட ப்ரைஸ் 65,000. எல்ஜி வெல்வெட்டுன்னு சொல்லிட்டு இந்த கோயம்புத்தூரில் விற்கிறாங்க, பாக்ஸோடு இருக்குது. ஸோ அந்த மொபைல் கிடையாது இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மொபைலு, எட்ஜ் ஸ்க்ரீனு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000. இதோட ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 6/128. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டு, இது நம்மளுக்கு லாஸ் 13,000. இது வந்து 16,000. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேமேஜு, டிஸ்பிளே மாற்றணும். இது கூகுள் பிக்சல் 6 ப்ரோ. ஸோ இதுக்கு ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். நாளைக்கு என்னங்க பிரதர், அந்த கூகுள் பிக்சல் 6 ப்ரோக்கு நாளைக்கு அந்த சிம் கார்டு இது வாங்கிட்டு வந்துடுங்க, சரியா? மறந்துடாதீங்க. இந்த இவர் தான் அவர். சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா MA32ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, 6,000. இது 5,800 தரேன்டாரு அவரு. ஆமாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 664, 4,500. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா 19,000. விவோ என்ன மாடல்னா விவோ V29e பாக்ஸு, சார்ஜர், கேபிள் எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 19,000. இன்னும் 6 மாதம் வாரண்டி இருக்குது. இது வந்து ஐஃபோனில் XR 14,000, 128GB. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயே XRலேயே வந்து பார்த்தீங்கன்னா 64GB, 10,000. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 8,500. ஐஃபோன் 7 வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருங்க பார்ப்போம். ஆனால் இது 2 நான் 3,000 போட்டேன். நீங்கள் கரெக்டு தான், 3,000 போட்டிங்களே அப்படின்னு. இப்போ நான் இதுக்கு 1,000 செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து 32GB. அது ஐஃபோன் 7. இது என்ன ஜிபின்னு தெரில, ஒரே ஒரு நிமிஷம் பார்த்தா தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். கனெக்டரை ஒருத்தன் இங்கே வந்து செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே குத்தி விட்டு அமுக்கி விட்டு போயிட்டான். யார்? ஒருத்தன் வீணா போனவன், எவன்னு தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன், அதுவும் வந்து 7 தான். அதில் வந்து பேட்ரி மாற்றிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் ப்ராப்ளமாக இருந்தது, இப்போ சரி பண்ணிட்டோம். இப்போ சார்ஜெலாம் ஏறுது. இது ஜிபி மட்டும் என்னன்னு பார்த்துட்டோன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இதுவும் 4,000 தான், இதுவும் 4,000 தான். அப்புறம் இந்த சாம்சங் வந்து இன்னும் செக் பண்ணலை. இது ஒரு கஸ்டமர் போட்டு விட்டது, அது என்னன்னு நாளைக்கு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1,500 போர்டு மட்டும் ஒர்க் ஆகும். அது அப்புறம் அந்த எம்ஐ 11T 16,500. எம்ஐ 11T ப்ரோ 16,500 கஸ்டமர் இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல் பாக்ஸ் இருக்குது, ரெட்மி நோட் 12 வெல்வெட்டோட பாக்ஸு, நோட் 10 ப்ளஸ் அது எதுக்குள்ள பாக்ஸுன்னே தெரில.
ஸோ அப்படி இருக்குது பஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 லேப்டாப் இருக்குது. ஒன்று வந்து 25,000 ஒன்று வந்து 17,500. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லு, இது வந்து ஹெச்பி, இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் நம்ம தனி வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஆல் இன் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒன்று இந்த இது கொடுத்தாரு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நாங்களே கடையில் ஒரு பிரிண்ட் அவுட். இப்போ இந்த பிரிண்ட் அவுட் எங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து யாராவது அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா அது அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி விட்ருவோம். இப்போ நாங்கள் எழுதிட்டுலாம் இருக்கிறதில்ல, அதுக்கு தான் உங்களை வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸை டைப் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா இது உட்காந்து நான் எழுதும்போது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு போய் சேராது. அதனால நீங்கள் அனுப்புகிற அட்ரஸை உங்களோட பேர், வாட்ஸ்அப் நம்பரு, அட்ரஸ்ஸு, பின்கோடு இதெல்லாம் வந்து இதில் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே எடுத்து ஒட்டி விட்ருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன்னோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதையும் இந்த பிரிண்டர் மிஷின் ஹெச்பி பிராண்டா இதோட இதையும் சேர்த்து 30,000 சொன்னார். இது மட்டும்னா 25,000, அது 5,000. ஸோ எப்படி வேணுமோ ஐடியா பண்ணிக்கோங்க. புதுசு 36,000 இருக்குது. இது 1 TB இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்திக்கிற 1 TB 256 GB SSD செல்ரான் பிராண்டு உள்ள பிராண்ட். இது செல்ரானோட பிராண்டு. ஸோ இதோட விலை இந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல. அப்புறம் ஒரு அந்த இதுக்கு வீட்டில் கண்ணாடி மாட்டுவாங்களா, இப்போ அது என்ன ஷோகேஸ் வீக், அதை கொஞ்சம் காட்டுறியா இல்லடா? சரி ஓகே, அது நீங்கள் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது ஒன்று வச்சுருக்கோம் 5,000 சொல்லி, அதாவது போர்டு அது, அதாவது விளம்பர போர்டு அது. அதோட விலை 5,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல தம்பி. அது இப்போ பிரித்து காட்ட முடியாதுன்னு தான். ஸோ இதோட இது வீடியோ முடிச்சுக்கிறோம். சரியா? என்ன ஒரு கருத்தாக இருந்தாலும் பார்த்தீங்களா, எங்களுக்கு 1000 சமூக பிரச்சனைகள் இருந்தாலும், சமூகத்தோட நலன் இருந்தாலும் கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசும்போது எங்களுக்கு பேசும்போது கண்ணியமாக பேசணும். ஏன்னா சோசியல் மீடியா அது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யும். தலைவரை நான் பேசிகிட்டு இருக்கேன், அப்படி போயிருங்க தயவு செஞ்சு. சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னடா தூக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு 1000 சமூக கருத்து இருக்குது பஸ்ஸு, 1000 முரண்பாடுகள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோவில் சொல்லுறது இல்லை, சொல்லவும் போகிறது இல்லை. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக போடுற வீடியோ இது. ஸோ என்னோட சுய லாபத்துக்காக தான் போட்டுட்ருக்கேன். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரச்சனைகளை, பொது விஷயங்களை நான் பேசலாம், என்னோட உரிமை அது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களை பாதிச்சிடக்கூடாது, உங்களுக்கு வந்து உங்களை பாதிச்சுன்னா உங்களை மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். சில நேரங்களில் அது கூட நான் லூஸ் டாக் பண்ணிடுவேன், அப்புறமா மாற்றிக்குவேன். ஸோ அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அரசியல் கருத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். ஒருத்தருக்கு அதிமுக பிடிக்கும், ஒருத்தருக்கு திமுக பிடிக்கும், ஒருத்தருக்கு பிஜேபியை பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆர்எஸ்எஸ்ஸை பிடிக்கும், ஒருத்தருக்கு சீமானை பிடிக்கும். ஸோ இது மாதிரிலாம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு பிடிச்சது. ஆனால் நிலைப்பாடுன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மக்கள் நலன் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். மக்கள் நலன், மக்கள் பிரச்சனை, மக்கள் யாரும் பாதிச்சிடக்கூடாதுன்றது எல்லாரோட பொதுவான விஷயமா இருக்கும். சரியா? அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ முடிக்கிறது தான் நல்லது. வேறு எதுவும் பேசி நம்ம ஓகே பஸ் குட் நைட். நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு தரமான வீடியோவும் தரமான மொபைல்களும் நம்ம போட்டுகிட்டே தான் இருப்போம். சரியா? மற்றபடி நான் வேறு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. உங்களுக்கே தெரியும், எது போட்டாலும் ஒரு 5,000 பேர் பார்க்க போகிறாங்க. அதுக்காண்டி நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஒரு பொருள் வியாபாரத்துக்காக பார்க்குறீங்க, என்கிட்ட ஒரு பொருள் சில பேர் வாங்கலாம், சில பேர் சும்மா கூட பார்க்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை வாங்கி அவங்க விற்று அது உங்கள் குடும்ப செலவுக்கு, குடும்பத்துக்கு ஒரு தேவைக்கு அது பயனுள்ளதாக கூட அமைஞ்சிடும். ஸோ அதுதான். அதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து கண்டதெல்லாம் போட விருப்பமே கிடையாது, கண்ட விஷயங்கள் பேசக்கூட விருப்பம் கிடையாது. ஸோ பொதுவான விஷயம், எனக்கு நல்லது உங்களுக்கு நல்லதுன்னு தோன்ற விஷயங்களை நான் பேசுவேன். சரியா? ஓகே பஸ், இதோட முடிச்சிடறேன்.